நடிகர் ஜெய் பகவதி திரைப்படத்துல விஜய் கூட யார் இவரு அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு நடிகர் இருந்தாரு. அவர் தான் நம்ம ஜெய். அதுக்கப்புறம் சென்னை 28 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சு இப்ப எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு நடிகரா மாறிட்டாரு நடிகர் ஜெய். நடிகர் ஜெய் ஒரு தமிழ் நடிகர். அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு திரைப்படங்கள்ல அப்பப்ப ஏதாவது ஒரு 2 சீன்ல வந்து எட்டி பாப்பாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவரு அஜித் குமார் மாதிரி ஒரு ரேசர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? எஸ், அவரு ஃபார்முலா 1600ல 7வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து வந்து ஜெய்யோடைய கார் பந்தயத்துல நிறைய கலந்துக்கிறதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்கிறதும் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறதும் யாருன்னு தெரியுமா? வருண் மணியன். நம்ம த்ரிஷா கூட கல்யாணம் ஆக போய் நின்னு போச்சே, அதே வருண் மணியன் தான். இந்த விஷயத்த ஜெயே வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. என் மேல தொடர்ந்து நம்பிக்கை வச்சு எனக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்க வருண் மணியனுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபார்முலா 1 சிங்கப்பூர்ல நடக்க இருக்கிற போட்டியை பாக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வருட போட்டியில கலந்துக்கிறதுக்கு நான் இப்பவே ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் ஜெய். நான் வந்து பிசாசு படம் எடுத்து நான் காட்டின உடனே அவங்க தனிக்கையில் சொன்னாங்க, ஆக்சுவலா இதனால நான் பேசுறதுனால அடுத்த படம் எனக்கு ஏன் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அடுத்த படம் ஏதான் எடுக்க போறேன்.